கலெக்டர்ல போய் டிராப் பண்ணிடுவாங்க. தமிழகத்தின் பணிதீர்க்க அரசின் துரோகத்தை நடவடிக்கை ரத்து செய். கேரளாவிற்கு கொடுத்த அனுமதியை ரத்து செய்யாது. பிஜேபி அரசே துரோகம் செய்யாது. அரசே தலையீடு. தமிழக அரசே தலையீடு. தமிழகத்தை வஞ்சிக்காதே. சிறுவாணியின் குறுக்கே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்து. தமிழகத்துக்கு துரோகம் செய்ய கேரள அரசு துடிக்கிறது. கண்டிக்கின்றோம். கேரள அரசை கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டில் அனுமதியோ தடுத்து நிறுத்து. கண்டிக்கின்றோம். மத்திய அரசை கண்டிக்கிறோம். அணை கட்டுவதை தடுத்து நிறுத்து. கொடுத்த அனுமதியை ரத்து செய். அணை கட்டாது. கேரள அரசே அணை கட்டாது. அனுமதியை ரத்து செய். சிறுவாணியில் அணை கட்ட. போலண்ணா மயிரண்ணா அப்படிங்களா? நான் ஓகேங்கண்ணா. சிறுவாணி நதியின் குறுக்கே கேரள அரசு அணை கட்ட திட்டமிட்டிருக்கிறது. இந்த அணை கட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது. இதை வன்மையாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கின்றது. சிறுவாணியில் அணை கட்டினால் பவானிக்கு வருகின்ற தண்ணீரில் குறைந்தது 6 TMC தண்ணீர் அளவு குறைந்து போய்விடும். பில்லூர் 1, பில்லூர் 2 என்ற கோவை மாநகருக்கு குடிநீரை தருகின்ற திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் குடிநீருக்கே பஞ்சம் ஏற்படுகின்ற சூழ்நிலை கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட மக்களுக்கு ஏற்பட்டுவிடும். தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக இதை தடுத்து வந்திருக்கின்றோம். எங்களுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இதற்கு கண்டித்து இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசு கடிதத்திற்கு பதில் சொல்லவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அனுமதி கொடுத்ததை வன்மையாக கண்டிக்கின்றோம். கேரள அரசும் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலையும் தமிழ்நாட்டிற்கு செய்கின்ற துரோகத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சிறுவாணி தண்ணீர் கோவை மக்களினுடைய உயிர் தண்ணீர், இதை கிடைக்காமல் இருப்பதற்காக கேரள அரசும் மத்திய அரசும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நாடகத்தை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மக்கள் ஒன்று திரண்டு, இது கோவை மாவட்ட பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனையாக கருதி தமிழ்நாடே கொந்தளிக்கின்ற சூழ்நிலையை உருவாகும். இதை தவிர்ப்பதற்காக உடனடியாக கொடுத்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல கேரள அரசும் தமிழ்நாட்டிற்கு இனி துரோகம் செய்யக்கூடாது என்பதற்காக கேரளா செல்லுகின்ற வாகனங்களை தடுத்து இந்த மறியல் போராட்டத்தை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டம் இன்னும் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இங்கே கோவைக்கும் கேரளாவிற்கும் எடுக்கின்ற சாலைகளில் எந்த வாகனங்களும் கேரளாவுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கேரளாவிற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவோம்.